நான் ஏற்கனவே ஒரு நாள் விஜய் அவர்கள் சினிமாவுல எவ்வளவு சவால்களை தாண்டி கரியரோட உச்சத்துக்கு வந்திருக்காரு, ஒரு தளபதியா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தேன். அநேகமா நான் நினைக்கிற மாதிரி அதுதான் நான் இந்த வீடியோ ஆரம்பிச்சு போட்ட முதலாவது வீடியோ. அதுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. இப்ப அதுக்கப்புறம் அவர் அரசியல் அப்படிங்கிற ஒரு காலத்துல பாதையில கால் படிச்சாரு. அதுலயும் இன்னைக்கு உச்சத்துல நிக்கிறாரு. அதுலயும் அவருக்கு எக்கச்சக்கமான சவால்கள், எதிர்ப்புகள். ஆனா இது அத்தனையும் தாண்டி இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்கிற இந்த வெற்றிய ஒரு தனி மனிதனா நாங்க நின்னு பார்த்தா அது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது. நான் இந்த வீடியோல அரசியல் பேச போறது இல்ல, மாறாக ஒரு தனி மனிதனா அவருடைய வெற்றி எப்படி பாக்குறேன்னு சொல்ல போறேன். சினிமாவோட ஆரம்பிச்ச அதே போராட்டம் தான் இங்கேயும். சினிமாவில் ஒரு காலத்துல அவர் உருவ கேலி செஞ்சாங்க, இவனெல்லாம் நடிக்க லாய்க்கான்னு கேட்டாங்க, படத்தை தடை பண்ணாங்க. அரசியல்லையும் அதே தான். இவருக்கு எல்லாம் என்ன தெரியும், புதுவாள் 2026 இவர் வருவாராம், நிப்பாராம், நேரா போய் சிஎம் சீட் உட்காந்துருவாராம்னு ஏறாம் செஞ்சாங்க. தனிப்பட்ட குடும்ப விஷயங்கள் எடுத்தாங்க. ஆனா அவர் செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விடாமுயற்சி. எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளையும் தோல்விகளையும் தகர்த்து எரிஞ்சிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கான காரணம் அவருடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும்தான். நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவர் பெரிய பணக்கார குடும்பமாம், அவருடைய அப்பா ஒரு டைரக்டராம், அதனால அவர் ஜெயிச்சிட்டாராம், ஆகவே அவர் ஜெயிச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க கையில உங்க பெற்றோர்களோ இல்லாட்டி யாராவது 1 கோடி ரூபாய் கொடுத்து உனக்கு பிடிச்ச பிசினஸ் ஆரம்பி இல்லாட்டி உனக்கு பிடிச்ச தொழிலை செய்யணும்னு சொன்னா கூட உங்ககிட்ட விடாமுயற்சியும் கன்சிஸ்டன்சியும் இல்லைன்னா அந்த 1 கோடி ஒரு நிமிஷத்துல காணாம போயிடும். பணக்கார குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்களா? இல்ல சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க எல்லாம் தோத்துட்டாங்களா? அப்படி எதுவுமே இந்த உலகத்துல இல்ல. உங்களுடைய வெற்றி உங்க கையில, உங்களுடைய முயற்சியில மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சோ விஜய் அவர்களின் இந்த தொடர் முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் அவரை இன்னைக்கு உச்சத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்கு, இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஸ்கிரீன்ல விஜய் அறிமுகம் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்ற பிறகு இளைய தளபதி விஜய், அப்புறம் தளபதி விஜய், அண்ட் இப்போ நேத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு ஸ்கிரீன்ல வருது. நாம எப்போதும் எங்களுடைய இலக்குகள்ல கோல்ஸ்ல தெளிவா இருந்து எத்தனை அடிகள் விழுந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தொடர்ச்சியா முயற்சி செய்யறோமோ அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே யூனிவர்ஸ் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு நாள் நம்ம ஆசையை அது நிறைவேற்றி தரும். ஒரு தோல்வியை கண்டு துவண்டு போயிடாதீங்க. நேத்து தோத்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உங்க முயற்சி தொடரணும். அதனால எப்பவுமே கான்பிடென்டா இருங்க, பாசிட்டிவா இருங்க, வெற்றி நிச்சயம். ஒரு நாள் கூட கெப் விடாம